ஹாய் ஆல், இந்த வீடியோவில் ஐபிஎல் குஜராத் அண்ட் ஹைதராபாத் மேட்சோட ப்ரெடிக்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் போடுற வீடியோ வந்து 8 to 8க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வீடியோஸ் போட போகிறேன். ஸோ 8 to 8 விளையாடுறவங்க இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. கீப்பர்ஸில் கிளாசன் அண்ட் சஹா இவங்க 2 பேரையும் நம்ம செலக்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 2 பேருமே பேட்டிங்லேயும் பாயிண்ட் எடுத்து தருவாங்க, ப்ளஸ் விக்கெட் கீப்பிங்லேயும் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து தருவாங்க. ஸோ அதனால் 2 பேரையுமே ஸ்கிப் பண்ணாமல் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன். பேட்டிங்கில் சாய் சுதர்சன், ஹெட் அண்ட் கில். ஸோ இந்த 3 பேட்ஸ்மேனையும் நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ அதனால் இவங்க 3 பேரையுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரவுண்டர்ஸில் ஒமர் சாய் அண்ட் மார்க்ரம். நெக்ஸ்ட் பவுலர்ஸில் பேட் கமின்ஸ், மோஹித் சர்மா, ரஷீத் கான். ஸோ வேறு எந்த பவுலர்ஸும் நம்மளுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் எடுத்து தரல. 4th பவுலராக நட்ராஜன் அல்ல ஜான்சனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நட்ராஜன் ஃபிட்டாக இருந்தார்னா நட்ராஜனை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஜான்சனை செலக்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் கேப்டன் அண்ட் விசியை செலக்ட் பண்ணணும். ஸோ கேப்டனை ஏடியில் கிளாஸில் செலக்ட் பண்ணலாம். விசியை அப்படியே வைஸ் வர்சாவும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஹெட்டை நம்ம கேப்டனாக போகிறது பெனிஃபிட் என்னென்னா, அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ பேட்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டிராவல்ஸ் ஹெட்டை கேப்டனாக போட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் அவர் பவுலிங் போட சான்ஸ் இருக்குது. மேபி போடுவாரான்னு தெரியல, அப்படி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கிறதுனால நம்ம டிராவல்ஸ் ஹெட்டை கேப்டனாக போட்டுக்கலாம். கிளாஸன் 2 down 3 down இறங்குறதுனால பேட்டிங் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் அவரை விசியாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் டீம். இதை பேஸ் பண்ணி தான் நான் 8 to 8ல் மேட்ச் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த டீம் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.